ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் மாதம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நாளையிலேருந்து ஒரு 30 நாளைக்கு 30 மேக்ஸ் வீடியோ. ஸோ 25 டாபிக் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ திருப்பியும் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஸோ 25 டாபிக் 5 நாள் ரிவிஷன். இப்போ ஒவ்வொரு தடவையும் ரிவிஷன் பண்ணுறப்ப முன்னாடி படித்ததை ஃபுல்லாக சேர்த்து ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ 20வது நாள் ரிவிஷன்னா 19 நாள் என்னென்னலாம் பார்த்தோமோ எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ அதேமாதிரி 30வது நாள்னால் 29 நாள் சேர்த்து எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு 5 to 6 சம் தான், ப்ராப்ளம் தான். ஸோ ஒரு வீடியோவில் 5 to 6 ப்ராப்ளம் தான். ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வீடியோ முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சில டாப்பிக்லாம் இன்னும் கம்மியாகவே முடிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு சின்ன டைம் மட்டும் இதுக்கு அலோகேட் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி இந்த 30 நாளில் இன்னொரு விஷயம் சொன்னேன், ரிவிஷன். ஸோ எப்பயுமே சொல்கிறது தான் ரிவிஷன், தமிழும் ஜிஎஸும். ஸோ அது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ரெகுலராக ரிவைஸ் பண்ண போகிறீங்க. நான் சொல்லியிருக்கேன் 5 மினிட்ஸ் சீரீஸ் ஏற்கனவே ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டிருக்கோம். ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த 30 நாள் வேஸ்ட் பண்ணாமல் தமிழ், ஸோ எப்பயும் என்ன சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் இப்போ ரீசெண்ட் டைமில் ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து இந்த 30 நாளை யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒன்று, ஏன்னா ஆனுவல் பிளானரும் இன்னியும் நம்ம கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிடுங்க தமிழை பொறுத்த முடிக்கும். ஜிஎஸும் அதேமாதிரி ஏற்கனவே படித்ததை ரீசெண்ட் டைம்னால் இப்போ ஒரு 10-15 நாளுக்குள்ளே, ஒரு 20 நாளுக்குள்ளே அதை நான் ரிவைஸ் பண்ணவே இல்லை, அதை தொடவே இல்லை அப்படிங்கிறவங்க அந்த ஜிஎஸ்சியும் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ அது நீங்கள் என்ன மெட்டீரியல் படிச்சிங்களோ, ஸ்கூல் புக்ஸ்னால் ஓகே, இல்லை அவுட் சோர்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்துலேருந்து ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் புக்கை வச்சு தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா எந்த புக்கு எந்த மெட்டீரியல் வச்சு படிச்சிங்களோ அதை ஜிஎஸ் என்ன படிச்சிங்களோ அதையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ புதுசாக படிக்கணும் அப்படின்னா, ஸோ நான் ஓரளவுக்கு மேக்ஸ் நான் முடிச்சிட்டேன், என்னால் இந்த 30 நாளில் இந்த 25 டாபிக் வரும் அப்படின்னா அந்த 25 டாப்பிக்கை என்னால் 1 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், என்னால் அதை கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறவங்களும், நான் தமிழும் ஜிஎஸும் ஏற்கனவே படித்ததை கரெக்டாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களும் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக படிக்காத விஷயத்த புதுசாக படிக்கிறோம். ஸோ அதுக்கு இப்போ தமிழ் படிக்கலாமா ஜிஎஸ் படிக்கலாமா? ஸோ ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக டைம் அலோகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தமிழும் அவுட் சோர்ஸ், ஸ்கூல் புக் நான் ஓரளவுக்கு முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அவுட் சோர்ஸ் போகிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஜிஎஸ் நான் ஏற்கனவே இன்னும் ஸ்கூல் புக்கே படிக்கலை, இன்னும் நான் ஒரு 60% சிலபஸ் கூட ஜிஎஸ்சில் கவர் பண்ணலை அப்படின்னா ஜிஎஸ்க்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எதில் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஜிஎஸ்ல புதுசாக படிக்கிறவங்க ஏதாவது ஒரு யூனிட் இல்லைனா ஏதாவது 2 யூனிட் மட்டும் எடுத்துகிட்டு அதில் என்ன விஷயம் புதுசாக படிக்கலை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ நான் ஜிஎஸ் படிக்கிறேன் அப்படின்ட்டு 6 யூனிட்டும் படிக்கிறேன், இல்லை டெய்லி ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு யூனிட்லேருந்து படிக்கிறேன், அப்படி படிக்க வேணாம். ஸோ இன்னும் ஒரு மாதம் சின்சியராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு யூனிட் இல்லை 2 யூனிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் என்ன புதுசாக படிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 2 to 3 hours அதுக்கு அலோகேட் பண்ணி படிங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணணும், ஒரு மாதம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம். ஸோ 2026 கண்டிப்பாக நமக்கு நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மாதமே எல்லா விஷயத்தையுமே ரெகுலேட் பண்ணி 2026 என்ட்ராகிறப்போ ஒரு கான்ஃபிடென்ஸோடு என்ட்ராகணும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நாளையிலேருந்து மேக்ஸ் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.